சென்னை ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மஞ்சபாக்கத்தில் உள்ள ஆலிவ் ட்ரீ பள்ளியில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் தமிழரின் பாரம்பரிய ஆடைகளை அணிந்தவாறு பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். குறிப்பாக குழந்தைகளின் உடல் மற்றும் மனநலன் பேணும் கயிறு இழுத்தல், சிலம்பம் சுற்றுதல், பம்பரம் விடுதல், பல்லாங்குழி, கபடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. வண்ண ஆடைகளை அணிந்தவாறு குழந்தைகள் இசை நடனத்துடன் கூடிய கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றனர். பள்ளி நிறுவன தலைவர் ஐசக் லிவிங்ஸ்டன், பள்ளி தாளர் ஜாய் ஐசக் ஆகியோர் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவர்களோடு விளையாடி அவர்களை ஊக்கப்படுத்தினர். பின்னர் அங்கு சமைக்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட உணவு வகைகளை குழந்தைகளுக்கு பரிமாறி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Can you all wish, sir? School where all our children are enjoying to the extreme extent because they had been bored in the house sitting in front of the TV and with the gadgets. Now it's an opportunity for them to learn all the traditional games. We do teach a lot of games in our sports time, but this is a special day where we teach them all the traditional games, so children learn to play those games, and I believe that when they go back home they will definitely follow these games. And definitely every child is enjoyed to the best of my knowledge. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வெகு விமர்சையாக ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியில் மாதவரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து கபடி, கயிறிழுத்தல் போட்டி, பம்பரம் விடுதல், சிலம்பம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி, 5 கல் போட்டி, பரமபதம், இப்படிப்பட்டதான விளையாட்டுகள், நொண்டி குதிரை, இதெல்லாம் விளையாடி பயங்கர மகிழ்ச்சியாக காணப்படுகிறார்கள். It's a great opportunity for the students of our school to celebrate the traditional village festival. Normally Pongal is celebrated with only a delicious dish of Pongal, but this year our school had seen a different face. All the children were given an opportunity to spend time outside, play a lot of games, get to know each other, wear traditional dress and showcase their talents in many ways. So we are really grateful to the management for providing this beautiful opportunity to our children, and I'm sure this would create a lot of memories in the children's mind and they would refresh and think about it in the days to come.